ஹலோ காய்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷேடோ அந்த ஸ்கிரிப்டில் பார்ட் 3 இதோடைய 3வது பாகம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நேற்று அந்த 7 பெண்களுடைய கொலையை பற்றி பிரசாந்தும் அந்த போலீஸ் ஆஃபீஸரும் முதல் இன்வெஸ்டிகேஷன் முதலுடைய விசாரணையை அவங்க மேற்கொள்கிறதுக்காக போகிறாங்க. அவங்க எந்த மாதிரியான விசாரணையை மேற்கொண்டாங்க, எந்த மாதிரியான விஷயங்களை புது விஷயங்களை கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வர்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த போலீஸ் ஆஃபீஸரும் பிரசாந்த் அவங்க 2 பேருமே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எடுத்த உடனே அந்த 7 பெண்களுடைய சாவு எதை ஒற்றுமையாக குறிக்குது அப்படின்றதுக்காக அவங்க ஒரு டாக்டர் அந்த 7 பொண்ணுக்கும் போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டரை பார்க்குறதுக்காக 2 பேருமே போகிறாங்க. ஸோ அந்த டாக்டர் கொஞ்ச நேரம் அவங்களுடைய இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டு அவர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப ஷாக்கான ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஸோ அந்த பொண்ணுங்களுக்கு எந்த ஒரு ரேப்பும் இல்லை, எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஆனால் அவங்களுடைய முகத்தில் சர்ஜரி நடந்திருக்கு. என்ன அப்படின்னா அவங்களுடைய முகத்தில் உயிரோட வச்சு ஆப்ரேஷன் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அந்த ஒரு காரணமாக அப்படி தான் அவங்க இறந்துருக்கணும் அப்படின்னு இந்த டாக்டர் இவர் போலீஸ் ஆஃபீஸருக்கு ஒரு ரிப்போர்ட்டாக கொடுக்குறாங்க. ஸோ இதை முன்னாடியே எல்லா கேஸ்லேயுமே சொல்லியிருந்தாலும் அப்போ இருந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் நடத்தின கேஸில் எந்த ஒரு விஷயமே இது பண்ணல. அது ஒரு சைக்கோ கில்லர் தான் பண்ணியிருப்பான் அப்படின்றத அவங்க கண்டுபிடிச்சி இந்த கீதாவுடைய காதலன் தான் அதெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி அவனை கொண்டு உள்ளே போட்டுட்டாங்க. ஸோ இவங்க 2 பேரும் என்ன அப்படின்னா, அவங்களுடைய போலீஸ் ஆஃபீஸருக்கு தெரியும் இந்த கொலையை கீதாவுடைய காதலன் பண்ணவே இல்லை அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இதை அவன் அந்த கீதாவுடைய காதலன் பிரசாந்த்கிட்ட சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதோடு சேர்த்து அந்த கீதாவுடைய காதலன் போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட ஒரு பல உண்மைகளையும் சொல்லியிருந்திருக்காரு. அது என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ அவங்க அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பொண்ணுடைய அந்த 7 பொண்ணுடைய வீட்டிலையும் போய் அவங்க அப்போ எங்கே போனாங்க, என்ன பண்ணாங்க அப்படின்றத தனித்தனியாக விசாரிக்கிறாங்க. ஸோ இவர் ஒரு 4 பொண்ணுங்களுடைய வீட்டுக்கு போய் விசாரிக்கிறாரு. ஸோ பிரசாந்த் ஒரு 3 பொண்ணுங்களுடைய வீட்டுக்கு போய் விசாரிக்கிறாரு. ஸோ இவங்க 2 பேரும் தனித்தனியாக விசாரிக்கும்போது அவங்க 2 பேருக்கும் கிடைச்சது என்ன அப்படின்னா, ஸோ அந்த 7 பேருமே மேக்கப் கிட் வாங்கிறதுக்காக ஒரே கடைக்கு தான் போயிருந்திருக்காங்க. ஸோ அந்த கடையில் இந்த 7 பொண்ணுங்கள் போகும்போது அங்கே சிசிடிவி கேமரா ரெக்கார்ட் ஆகியிருந்திருக்கும். ஸோ அந்த சிசிடிவி ரெக்கார்டை அவங்க எடுத்து பார்க்கும்போது என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அந்த 7 பொண்ணுகிட்டையுமே அவளுடைய தங்கச்சி கீதா அவங்க 2 பேர் அந்த 7 பொண்ணுங்கள்ட்டையுமே அவங்க பேசியிருக்காங்க. ஸோ அந்த 7 பொண்ணுங்க வர்ற டைமிங்கில் தான் அந்த கீதான்ற பொண்ணு வந்திருக்கா. இந்த கீதான்ற பொண்ணு பிரசாந்தோட தங்கச்சி அல்லவா. ஸோ அவங்களும் அங்கே தான் வந்திருக்காங்க. ஸோ அவருக்கு ஒரு கிளாரிஃபை வருது பிரசாந்துக்கு. ஸோ அந்த 7 பொண்ணுங்க வந்த இடத்துக்கு நம்ம தங்கச்சி வந்தனால தான் நம்மளுடைய தங்கச்சியும் கொல்லப்பட்டிருக்கலாமோ, ஒருவேளை போலீஸ் ஆஃபீஸர் சொன்ன கதை பொய்யா இருக்குமோ அப்படின்ற சந்தேகம் பிரசாந்துக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ பிரசாந்த் வீட்டுக்கு போய் உட்காந்து அவன் நல்லா யோசிக்கிறான். யோசிச்சுட்டு போலீஸ் ஆஃபீஸருக்கு உடனே கால் பண்ணி, சார் நான் காலையில் உங்களை நான் மீட் பண்ணணும், உடனே வந்துடுங்க அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறான். போலீஸ் ஆஃபீஸருக்கு ஒரே குழப்பமாகி போச்சு. கண்டிப்பாக பிரசாந்த் இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிருப்பான். ஸோ அந்த உண்மையை நம்மள்ட்ட கேட்குறதுக்காக தான் வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஆஃபீஸர் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ 2 பேருமே அடுத்த நாள் காலையில் ஒரு பார்க்கில் மீட் பண்ணுறாங்க. அந்த போலீஸ் ஆஃபீஸரும் பிரசாந்த் ரிப்போர்ட்டரும் 2 பேருமே ஒரு பார்க்கில் மீட் பண்ணுறாங்க. அந்த பார்க்கில் மீட் பண்ணும்போது இந்த பிரசாந்த் அப்படின்றவன் என்ன கேட்குறான் அப்படின்னா, உண்மையை சொல்லுங்கள் சார், உண்மையிலுமே என்னுடைய தங்கச்சி லவ் பிரேக்கப்னால தான் கொலை செய்யப்பட்டாளா, இல்லை அந்த சைக்கோ கில்லர் அதனால தான் கொலை செய்யப்பட்டாளா, அந்த சைக்கோ கில்லர் இவன் தானா அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகளை அவர் முன்னாடி முன்வைக்கிறான். ஸோ இவர் தடுமாறுறாரு. இன்றைக்குமே தடுமாறாத அந்த போலீஸ் ஆஃபீஸர் போஸ்
இன்னைக்கு இந்த கேஸில் இவனை பற்றி சொல்கிறதுக்கு, இந்த கேஸை பற்றி அவர்கிட்ட சொல்கிறதுக்கு இந்த போஸ் ஆஃபீஸர் தடுமாறுறாரு. ஸோ அதுக்கு போஸ் ஆஃபீஸர் சொல்கிறது என்ன அப்படின்னா, நான் சொன்னது வந்து முற்றிலும் பொய், நான் சொன்னதில் 1% கூட உண்மை கிடையாது. உன்னுடைய தங்கச்சி லவ் பிரேக்கப்னால சாகலை. அதோடு சேர்த்து அந்த 7 பெண்களையும் கொண்டது இப்போ சைக்கோ கில்லர்னு பேர் வாங்கிட்டு இருக்கிற அந்த கீதாவுடைய காதலன் இல்லை. இது எல்லாத்தையும் கொண்டது யார் அப்படின்னா என்னோட தங்கச்சி தான் அப்படின்னு வந்து பிரசாந்தை பார்த்து அவர் சொல்கிறாரு. இவருக்கு ஷாக் ஆயிடுச்சு. பிரசாந்த் வந்து ஷாக் ஆயிடுச்சு, என் தங்கச்சியே வந்து இறந்துட்டாளே, ஸோ அதே மாதிரி ஒரு கோர விபத்தில் தான் அவள் இறந்துருக்கா, ஸோ எப்படி என் தங்கச்சியை வந்து 7 பேரை கொல்ல முடியும், அப்படி அவளே இறந்துருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பெரிய கேள்விகளை வந்து முன் வைக்கிறாரு பிரசாந்த். ஸோ அதுக்கு இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உன் தங்கச்சி தான் கொலை பண்ணியிருக்கா, ஸோ உன் தங்கச்சி கொலை பண்ணுறது எல்லா சாட்சியும் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இவர் சொல்கிறான், பிரசாந்த் சொல்கிறான், சரி ஓகே சார், நீங்கள் சாட்சி இருக்குதுன்னு சொல்கிறீங்க, ஸோ அந்த சாட்சியை காட்டுங்க, நான் அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது இவர் வந்து போலீஸ் ஆஃபீஸர் வந்து பிரசாந்தை கூட்டிகிட்டு அந்த சாட்சி யார் அப்படின்றத பார்க்குறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ அந்த சாட்சி யார், அவள் தங்கச்சி தான் கொலை பண்ணாலா இல்லையா, வேறு அந்த சைக்கோ கில்லராக இருக்கிற கீதா காதல்னா வந்து கொலை பண்ணானா, இல்லை இந்த 7 பெண்களை யார் கொலை பண்ணா அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து நாளைக்கு பார்ட் 4 வந்து தெளிவாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு வந்து க்ரைம் ஸ்டோரிஸ் வந்து தெளிவான முறையில் ஒரு கற்பனையான கதையை வந்து நாங்கள் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கும் வரை தேங்க்யூ.